ஒரே அழுக நேத்தெல்லாம். ஐயோ எதுக்குங்க லைவ்ல போட்டு நீங்க போடுறீங்க, நீங்க வார்த்தையை நீக்கிறோம் மட்டும்தான் சொல்றீங்க, ஆனா அவங்க ரீல்ஸ் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்கன்னு அழுறாங்க. நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுறீங்க. ஆனால் இதெல்லாம் நேரடி தொலைக்காட்சியில் போகும்போது இதெல்லாம் யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எல்லாரும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் பேட்டி கொடுத்தாங்க, யூடியூப்ல எல்லா இடத்துலயும் 2% தாங்க வாங்குவாங்க, 3% தாங்க வாங்குவாங்க. இங்கேயே இங்க இருக்கிற ஒருத்தர் சும்மா ஏதோ பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் நம்ம தான் வரோம் அப்படின்னு ஒரு பால்கோவா அமைச்சர் இங்க ஒருத்தர் இருந்தாரு. அத்தனை விமர்சனங்கள், முன்னாடியும் அத்தனை விமர்சனங்கள், இப்பயும் அத்தனை விமர்சனங்கள் இல்லாம ஸ்மூத்தா நாங்க மக்கள் சேவை பண்றதுக்காக வந்தோம். அதை பண்ணவே விடக்கூடாதுன்னு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறதா வேலையே, எல்லாரும் அழகா இன்னைக்கு டிவில நம்ம நாடகம் கோலங்கள் நாளங்கள்லாம் போய் பார்த்துட்டு இருந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாரும் எங்க பார்த்தாலும் நம்ம ஆட்டோல கூட கேப்ல கூட இப்படி போன் அட்டாச் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் சட்டசபையில என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஜனநாயகத்தை எல்லாரும் மக்கள் எனக்கு மட்டும் இல்ல, அரசியலும் தெரிஞ்சுக்கணும், அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எதிர்கட்சிகள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாங்க மக்கள் பிரதிநிதியா நீங்க எங்களை அங்க போய் உட்கார வச்சிருக்கீங்க, நாங்க என்ன பண்றோம் மக்களுக்காக, சிவகாசி மக்களுக்காக நான் என்ன பேசுறேன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக லைவ் இன்னைக்கு போட்டிருக்காரு. அது இந்த லைவ் நடக்க கூடாதுன்னு ஒருத்தவங்க அழுவாலும் அழுகுறாங்க. ஒரே அழுக நேத்தெல்லாம். ஐயோ எதுக்குங்க லைவ்ல போட்டு நீங்க போடுறீங்க, நீங்க வார்த்தையை நீக்கிறோம் மட்டும்தான் சொல்றீங்க, ஆனா அவங்க ரீல்ஸ் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்கன்னு அழுறாங்க. ஏன்னா 2021 அவங்களும் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, நாங்க இனிமே லைவ்ல உங்களுக்கு காமிப்போம். இன்னைக்கு வர நடத்தவே இல்லை. இன்னைக்கு நம்ம அவங்க முகத்திரைய காமிக்கிறோம்ல, அது உங்களுக்கு பயமா இருக்கு. ஐயோ மொத்த கட்சியும் உங்க எல்லாம் சேர்த்து அழிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. எல்லாரும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் பேட்டி கொடுத்தாங்க, யூடியூப்ல எல்லா இடத்துலயும் 2% தாங்க வாங்குவாங்க, 3% தாங்க வாங்குவாங்க. இங்கேயே இங்க இருக்கிற ஒருத்தர் சும்மா ஏதோ பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் நம்ம தான் வரோம் அப்படின்னு ஒரு பால்கோவா அமைச்சர் இங்க ஒருத்தர் இருந்தாரு. அவரு இன்னைக்கு தெரிஞ்சிருங்க அவருக்கு. ஐயோ தெரியாம இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட விளாண்டோம்பா. இன்னைக்கு ஒரே கட்சியா இன்னைக்கு ஆட்சி பிடிச்சு அவரை முதலமைச்சரா உட்கார வச்சு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த கொடியேற்றும் போது இருந்ததே எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஐயா அடுத்து மக்கள் கண்ணீர் விட்டது அன்னைக்குதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.